அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம். இஞ்சி புதினா ஊறுகாய். இது கருப்பு கலரில் இருக்கும். இது ஒரு 10 days கூட நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூனு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது எங்கள் தாத்தா வீட்டில் சாமி கும்பிடும்போது செய்கிற டிஷ்ஷு. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஊறுகாய். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1/2 கப்பு இஞ்சி நல்லா தோல் சீவி எடுத்து வச்ச இளம் இஞ்சியாக எடுத்துக்கோங்க. 2 கப்பு கொத்தமல்லி இலை, 1 கப்பு கருவேப்பிலை, 1 கப்பு புதினா. இந்த அளவுக்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு 7-8 வரமிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கே கூட போதும். பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அரைப்படுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும், அதோட அரைக்கிறதுக்கு இதாகவும் இருக்கும், நல்லா கொஞ்சம் பசையோடையும் இருக்கும். இது தனியா, அது அந்த இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டில் காட்ட மறந்துருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தனியா, கொத்தமல்லி விதை ஃபஸ்ட்டு அதை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு துண்டில் வச்சு ஆற விட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்போது அந்த தனியா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா அந்த இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இஞ்சியை போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி நல்லா மணமாக நல்லா வெந்து வரும், ஃப்ரை பண்ணி வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கலாம். அது வணங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்குது, நல்லா இருந்துச்சு. இஞ்சி லைட்டாக சுருங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரும்போது வரமிளகாவை இதோட சேர்த்திடலாம். கொஞ்சம் காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு ஊறுகாய் இது. இப்போ கறிவேப்பிலையை சேர்த்திருக்கேன். எல்லா இலைகளையும் சேர்த்திடலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கணும். இது எண்ணெய் இவ்வளோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் 1 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறோம். இது எண்ணெய் எல்லாமே இழுத்துக்கும். இந்த கீரையெல்லாம் போடும்போது நமக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் தயிர் சாதத்துக்கு வச்சு. அதனால் இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அப்படியே இருந்தால் கூட அது நல்லெண்ணெய் தான், செக்கில் ஆட்டின ஆண்டாள் நல்லெண்ணெய். ஸோ இது நல்லா வதக்கலாம். அந்த புளியை நான் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா பிசைஞ்சி இல்லை இருத்தி எடுத்துட்டு புழிஞ்சி எடுத்துட்டு நல்லா இதை மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கும், அதனால தான் இப்படி பிச்சு போடுறேன். பிச்சு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அந்த சூடு ஏறுதில்ல, அதுலேயே அந்த ஈரத்தன்மை குறைஞ்சிடும். மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது அப்போல்லாம் கையில் தான் ஆட்டுவாங்க. இப்போ நம்ம மிக்சியிலே கொஞ்சம் விட்டு பல்ஸ் மோடில் ஆட்டினா நல்லா சாஃப்டாக வந்துடுது. இப்போ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் சேர்க்கணும், அவ்வளோதான். இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைக்கணும். விட்டு அரைக்கணும். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. இது மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். 3/4 பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இது மாதிரி தண்ணியே ஊற்றாமல் கெட்டியாக அந்த எண்ணெய் அப்படியே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் அந்த எண்ணெயோடு இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், அரைக்கவும் வரும். இப்போது இந்த வெல்லத்தை இதோட சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்திட்டு மிக்சியில் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். வெல்லம் ஏன் கடைசியாக சேர்க்குறேன்னா, ஃபஸ்ட்டே சேர்த்திட்டோன்னா தண்ணி விட்டுரும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துனேன்.
சர்க்கரை வேண்டான்னா விட்டுறலாம். ஏன்னா அந்த இனிப்பு வந்து எனக்கு பத்தலை. அதனால் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துனேன். அவ்வளோதான், சூப்பரான இஞ்சி புதினா ஊறுகாய் ரெடி. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது ஒரு 10 days கூட நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஜீரணமாகும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமானது கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.